ப்ரோக்கோலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரோக்கோலி உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தானதும். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். அரிஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் கடாயில் தண்ணி வச்சு சூட் பண்ணிக்கிட்டு அதில் இந்த ப்ரோக்கோலியை போட்டுக்குவோம். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, லைட்டாக சூடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள், கல் உப்பு லைட்டாக சேர்த்துக்குவோம். இந்த சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ப்ரோக்கோலி நல்லா வெந்துருச்சு. இது தனியாக எடுத்துக்குவோம். தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு ப்ரோக்கோலியை. அடுத்து கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு தக்காளி சேர்த்துக்குவோம். கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி வதங்கிருச்சு. அதில் ப்ரோக்கோலியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்குவோம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்குவோம். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, அதிலே தண்ணி இருக்கும், அதுவே சரியாக தான் இருக்கும். மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது ஒரு 10 நிமிஷம் கிண்டிவிட்டு வேக விடுவோம். வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.